இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கடந்த 30ஆம் தேதி இந்த செய்தியை நான் ஒரு திருச்சபையில் கொடுத்தேன். அதை நான் திரும்பி கொடுக்க வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, இதை நீங்கள் கேட்கணும். அதனால் நான் திருப்பி தான் பேசுகிறேன். எப்போதும் நான் சொல்கிறது உண்டு, இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசினான்னு சொல்லுவேன்ல, இதையும் நான் சொல்லணும். அதனால் சொல்கிறேன், இது உங்களுக்கு பிரயோஜனம். ஆவியானவர் என்னை அந்த மாதிரி ஒரு தூண்டுறதுனால இதை நான் மீண்டும் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:1-2 வசனங்களை வாசிக்க கேட்டோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பச்சமாய் பேசி, எருசலேமினிடத்திலே அன்பாய் பச்சமாய் கரிசனையாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். தன் பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா யூதாவுக்கு, இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். கர்த்தருடைய தேசத்துக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை நீங்கள் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டின் கோணத்தில் பார்க்கும் பொழுது நாம் தீர்க்க தரிசனத்தினுடைய வேலையை பிரிக்கலாம். ஒன்று, அது பக்தி விருத்தியை உண்டாக்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் என்னத்தை செய்யணும்? பக்தியில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும். இங்கே பார், இப்படி போ, இந்த மாதிரி போ, இப்படி போகலைன்னா இதில் மாட்டிக்குவ, இப்போ போ, இந்த மாதிரி உடம்பை கவனி, அல்லது இந்த மாதிரி இந்த முடிவை எடு என்று சொல்லி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரி குறைவுகளை சரி செய்து கொள் என்று சொல்லுகிற புத்தி புகட்டுகிறதா இருக்கணும். பக்தியில் வளர்ச்சி கொடுக்கிறதா இருக்கணும். அப்புறம் கம்ஃபர்ட் பண்ண வேண்டும், ஆறுதலை கொடுக்க வேண்டும். நொறுக்கப்பட்டு வருகிற ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். இயேசு செய்த ஊழியம் ஆறுதலின் ஊதியம், ஆறுதலை செய்தார். ஆகவே என் ஜனத்தை எல்லாம் நீங்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். வாழ்க்கையில் அடிப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, இழப்பில், வேதனையில், கண்ணீரோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் டிப்ரெஸ்ட் ஆயிடுவான், சோர்ந்துருவான். அவனை அப்படியே ஆற்றணுமா. ஹல்லேலூயா. ஆற்றணும். யாராவது பாருங்க, ஒரு ஆபத்தில் மாட்டி அந்த ஆபத்தில் இருந்து அவன் தப்பி நிற்கும்போது அவனை நீங்கள் ஆற்ற வேண்டியது இருக்கும். உங்கள் பிள்ளை அழுது கத்தும், அப்போ நீங்கள் அந்த பிள்ளையை ஆற்ற வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் ஆற்றும் பொழுது அது அப்படியே ஆறுதல் அடைந்து அமைதலாகும், நம்பிக்கை உண்டாக்கும். என் ஜனத்தை ஆற்றுங்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு பகல் ஆற்ற விரும்புகிறார். ஆமென். எதிலோ நொறுக்கப்பட்டிருக்கீங்களே, உடைக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீரோடு, பல இழப்புகள், வேதனைகளில் நீங்கள் ஆற்றப்பட வேண்டியது இருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை ஆற்ற விரும்புகிறார். ஆற்றுதலோடு விட்டுறாம ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஆமென். தேர்தல் அடைய பண்ண அவர் விரும்புகிறார். தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். தேற்றுவது என்று என்ன சொன்னால், பயப்படாத. ஆற்றுவதுன்னா சமாதானப்படுத்துகிறோம். தேற்றுவதுன்னா என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறேன் என்று சொல்லுகிறதுக்கு பேர் தான் தேற்றுதல் பண்ணுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பச்சமாய் பேசி, சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன, வார்த்தை என்ன, தீர்க்கதரிசனம் என்ன, அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். ஆமென். எருசலேமுக்கு விரோதமான போர் ஒன்று முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமை பார்த்து சொல்லும்படி கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு பகல் கர்த்தருடைய மனிதனாய் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் போர் முடிந்தது. ஆமென். உன் போர் முடிந்தது. உன் போர் முடிந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணி சொல்லுங்க, அவங்களை ஆற்றி தேற்றி சொல்லுங்க, உங்க போர் முடிஞ்சிருச்சுங்க.
உங்கள் போர் முடிஞ்சிருச்சு. ஆமென். உன் போர் முடிந்தது. கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கும்போது நான் ஜெபத்தில் தரித்திருந்தேன். ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் என்று அந்த கூடுகைக்காக நான் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய சத்தத்தை என் ஆவியிலே கேட்டேன். இது அன்யூஷுவல் வேர்டு, ஒரு சாதாரணமாக எப்பொழுதும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் போர் முடிந்தது என்று சொல். உன் போர் முடிந்தது என்று சொல். அது என்ன போர் முடிந்தது? அது என்ன போர்? அதை தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். அதன் போர் முடிந்தது என்றும், அடுத்த வசனம், அதனுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பா அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். முதல்ல சொல்றாரு, ஒரு டிக்ளரேஷன் பண்றாரு, ஒன்றை முடிவுக்கு கொண்டு வருகிறார், ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். இதுவரைக்கும் உன்மேல் இருந்த போர் முடிவுக்கு வந்தது, அதன் போர் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. ஆமென். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அக்கிரமத்தை கர்த்தர் நிவர்த்தி பண்ணிட்டாரு, சரி கட்டிட்டாரு, சரி பண்ணிட்டாரு. அடுத்தது சொல்றாரு, அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள். அப்படின்னா என்னங்க? ஆமென். போர் முடிந்ததுடனே நமக்கெல்லாம் என்ன போர் முடிஞ்சிச்சு? பொதுவாக என்ன சொல்லுவோம்? வேதாகமத்தில் யாரோடு நாம் போரிட வேண்டியது இருக்கிறது? வேதம் காண்பிக்கிற மேலோட்டமான வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும், வானமண்டலத்தில் இருக்கிற பலவிதமான ஆமென் துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போர் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது. வேதம் அப்படி சொல்லுது. வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் நம்மோடு போராடுது. நம்மை வளர விடாமல், நம்மை சுகமாக இருக்க விடாமல், நம்மை ஆசீர்வாதமாக இருக்க விடாமல், சமாதானமாக இருக்க விடாமல் அது போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அதோடு கூட வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்தில் போர் செய்கிற இச்சையா. அது எப்படி போர் செய்து? மாமிசம் சொல்லுது, இந்த பாவத்தை செய், இந்த காரியத்தை செய், இந்த அக்கிரமத்தை செய் அப்படின்னு சொல்லி மாமிசம் போராடுதான். ஆவி சொல்லுது, இல்லை, இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது, இந்த பாவம் கர்த்தருக்கு பிடிக்காது, இந்த செயல் கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொல்லி மாமிசத்துக்கு விரோதமான ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாமிசமும் ஒன்றை ஒன்று போராடுகிறது. அப்போ மாமிசத்தில் போர் செய்கிற இச்சை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற அந்த ஆசை, தேவையற்ற காரியத்தின் மேல் இருக்கிற விருப்பம், அதற்கு பேர் தான் இச்சை. மாமிசத்திலிருந்து அது பாவ இச்சையா இருக்கலாம், அசுத்த இச்சையா இருக்கலாம், அல்லது வேறு விதமாக இருக்கக்கூடிய தவறான அக்கிரமமான காரியங்களின் மேல் இருக்கக்கூடிய விருப்பமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது மாமிசத்திலிருந்து போர் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் எருசலேமோடு பச்சமாய் பேசி சொல்லக்கூடிய காரியம் என்ன? உன் போர் முடிந்தது. அந்த போர் அசுத்த ஆவிகளோடோ, வானமண்டலத்தின் கிரியைகளோடோ, அந்தகார லோகாதிபதிகளோட இல்லை, அல்லது சரீரத்திலிருந்து வருகிற மாமிச இச்சையிலிருந்தோ, போர் செய்கிற சரீர இச்சைகளிலிருந்து வரக்கூடிய போர் அல்ல. இந்த போர் கர்த்தரோடு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு இருந்த போரை குறிக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த போர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது கூடவே அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா இந்த போர் முடிஞ்சிச்சு? அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆனதுனால் போரும் முடிவுக்கு வந்தது. ஆமென். எப்போ தெரியுமா போர் முடிவுக்கு வரும்? அக்கிரமம் நிவர்த்தி பண்ணதற்கு பிற்பாடு போர் முடிவுக்கு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய், அவருடைய பிரமாணத்துக்கு விரோதமாய், அவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் பயங்கரமான பாவங்களை செய்த பொழுது கர்த்தர் அவர்களை போருக்கு உட்படுத்தினார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆமென். அதனால் அவர்களுடைய அக்கிரமம் எப்பொழுது நிவர்த்தி ஆகுமோ அது வரைக்கும் அவர்கள் போரிட வேண்டியதாக இருந்தது கர்த்தரோடு. கர்த்தர் அவர்களோடு போர் செய்ய வேண்டியதாக இருந்தது. எப்பொழுது அக்கிரமம் பூர்த்தியானதோ, அக்கிரமம் சரி செய்யப்பட்டதோ, அப்பொழுது தேவனுடனான கர்த்தருடைய ஜனங்களுடைய போரும் முடிவுக்கு வந்தது. இந்த செய்தியை நான்
முழுவதாய் பேசி முடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த செய்தியினுடைய எல்லாமே புரியும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, எருசலேம் இடத்துல பச்சைமா பேசுங்க. ரொம்ப அடி வாங்கிருச்சு எருசலேம், அதனால ஆற்றுங்க, தேற்றுங்க, ரொம்ப பச்சைமா பேசுங்க. பேசிட்டு சொல்லுங்க அதனுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஏன் இந்த போர், எதனால் இந்த போர் வந்தது, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் எதனால் இந்த போர் வந்துச்சான். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எதற்காக இந்த போர்? எருசலேமினுடைய சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கையிலே அது அடைந்து தீர்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போ இந்த போரினுடைய காரணம் என்ன அப்படின்னா, எருசலேம் செய்த பாவம், சகல பாவங்களின் நிமித்தம் அது கர்த்தரோடு ஒரு யுத்தத்துக்குள்ளே கடந்து போனது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பிரியமானவர்களே, கர்த்தர் தான் இந்த ஜனங்களை கொண்டு வந்தார், எழுப்பினார், உருவாக்கினார். முழு உலகத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களைப் போல வேறே ஜனங்கள் உண்டோ? இந்த தெய்வத்தை சேவிக்கிற வேறே ஜனங்கள் உண்டோ? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை முழு உலகத்திலும் தம்முடைய சொந்த ஜனமாக, தன்னுடைய சொந்த சொத்தாக, சம்பத்தாக, சுதந்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த முழு உலகத்திலும் கிட்டத்தட்ட 800 கோடி பேர், 800 கோடி பேர் இந்த முழு உலகத்திலும் இருக்கிறாங்க. சராசரியா உலகத்திலே முதல் நிலையில் இருக்கக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம். அதில் எத்தனை பேருங்க இருப்பாங்க? சராசரியாக எத்தனை பேருங்க இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 420 கோடி பேர், சராசரியாக 420 கோடி பேருக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த இந்திய தேசத்தில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? உங்களுக்கு உங்களோட அனுமானத்தில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். 145 கோடி பேர் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறாங்க பாப்புலேஷன். அதானே 145 தானே சிஸ்டர்? 160 ஆயிடுச்சா? ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. 160 கோடி பேரில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க, எத்தனை கோடி இருப்பாங்க? சும்மா சொல்லுங்க சொல்லுங்க. 160 கோடி பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க? சுமாரா எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படியே மௌனம் ஆயிட்டீங்க. ஒரு 15% அதில் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் கெசட்டில் மாற்றாமல் இருக்கிறாங்க. அதனால் ஒரு 15% பேர் நம்முடைய டோட்டல் பாப்புலேஷனில் ஒரு 15% இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12லேருந்து 15% இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா 160 கோடி பேர் அப்படின்னா 10% எத்தனை கோடி பேர்? 16 கோடி பேர். ஒரு 20 கோடி பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இந்த திருச்சி பட்டணத்தில், திருச்சி ப்ராப்பரில் மாத்திரம் 35 லட்சம் 40 லட்சம் பேர் இருப்பாங்க. வெளியில் கிராமங்கள்லாம் சேர்த்திங்கன்னா அது திருச்சி மாவட்டம். இதில் எத்தனை பேரில் அல்லது உங்கள் சொந்தத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் மனக்கண்களை திறந்து இவர்தான் இரட்சகர் என்று, இவர்தான் தெய்வம் என்று, இவர்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி பாவங்களெல்லாம் மன்னித்தார் என்கிற ஒரு பெரிய கிருபையை கண்களை திறந்து விட்டு அந்த உணர்வடையை செய்து உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அதற்காக கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். யோசித்து பாருங்க, இவ்வளோ பேர் மத்தியிலே கர்த்தர் உங்களை என்னை தொற்றிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சித்திருக்கிற கர்த்தர் சொல்றார், இது என் ஜனம், இது என்னுடைய சம்பத்து, இது என்னுடைய சுதந்திரம். ஆண்டவர் உங்களை உரிமை பாராட்டுற, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மனவாட்டி. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட மனவாட்டியை போல கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் எபிரேயர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி எபிரேயர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய சொந்த ஜனமாக தன் கைக்குள்ளே வைத்திருந்தார். அவர்களை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை சொற்ப ஜனங்களாக இருந்தாங்களா. இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க?
சொற்ப ஜனங்களா இருந்தாங்க. சொற்ப ஜனங்களா இருந்த அவர்களை கர்த்தர் எகிப்திலே வைத்து பழுகவும் பெருகவும் பண்ணினார். ஒரு நாள் ஆபிரகாம் தேவ சமூகத்திலே பலி செலுத்துகிறான். வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி அவன் பலி செலுத்தும் பொழுது பறவைகள் வந்து அந்த பலி பொருளை அப்படியே சூழ்ந்து கொள்ள பார்க்கிறது. அவன் அதை விரட்டுகிறான். திடீரென்று அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வருகிறது. அப்பொழுது கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெறுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்திலே 400 வருடங்கள் அடிமைகளாயிருப்பார்கள். ஆமென். பலி செலுத்துறான். பழைய ஏற்பாட்டிலே பலி எப்பொழுதெல்லாம் செலுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரோடு அந்த மனிதன் உடன்படிக்கை பண்ணுகிறான். தேவன் அந்த பலியின் மேல் பிரியப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் தேவன் பலியின் மேல் பிரியப்படுவாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு உடன்படிக்கையை பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் அடிப்படையில் நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே 400 வருடங்கள் அடிமைகளாயிருப்பார்கள். யோசித்து பாருங்க. ஆமென். அதே போல ஆபிரகாம் கடந்து போனதுக்கு அப்புறம், ஈசாக்கு மரித்து போனதற்கு பிற்பாடு, யாக்கோபின் காலத்திலே யோசேப்பை கொண்டு போய் கர்த்தர் எகிப்திலே வைத்து, யாக்கோபு குடும்பம் 70 பேர் முதலாக யோசேப்பின் தயவை நாடி பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி எகிப்திற்கு ஒரு அடிமைகளாக போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எகிப்திலே அவர்கள் போகும்போது யோசேப்பினுடைய தயவு இருந்தது. யோசேப்பு மரித்து போன பிற்பாடு 70 பேராய் போனவர்கள் அங்கே அடிமைகளாக இருக்க வேண்டியதாயிற்று. யோசேப்பை அறியாத பார்வோன் அந்த தேசத்தில் எழும்பினான். இவர்களெல்லாம் அடிமைப்படுத்தினான். 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அடிமையா இருந்தாங்க? எதுக்கு தேவன் அடிமையா இருக்கணும்? ஏன் ஆபிரகாம் பலி செலுத்தும் போது அடிமையாய் உன் ஜனங்கள் 400 வருடங்கள் இருப்பார்கள் என்று சொன்னாரு? ஏன் சொன்னார் என்றால், வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும், கர்த்தர் எகிப்திலே சொற்ப ஜனங்களாய் அவர்களை கொண்டு போய் எகிப்திலே அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணினாராம். ஆமென். வேதத்தில் நாம் பார்க்க முடியும், எகிப்திலே கொண்டு போய் ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணினார். எகிப்திலே போய் தான் ஜனங்கள் பழுக வேண்டும் பெருக வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்து அந்த சொற்ப ஜனங்களாய் கைகளுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்தவர்களை பழுகி பெருக பண்ணி எவ்வளவு பேர் திரும்ப பெருகினாங்க? தோராயமாக எகிப்திலிருந்து 400 வருட அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு அவர்கள் கானானை நோக்கி புறப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் அவர்கள் கானானை நோக்கி எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம், வேதனை, கண்ணீர், நெருக்கம், இடுக்கத்தின் அப்பம், குறைவின் தண்ணீர், இப்படி வாழ வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது உண்மை. அது தேவ சித்தமாக இருந்தது. ஏனென்றால் ஜனங்கள் 400 வருடம் அடிமைப்பட்டு அங்கு பழுகி பெருக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அப்போ வரைக்கும் எபிரேயர்களுக்கு ஒரு தேசம் இல்லை. அவர்கள் நாடோடிகளை போல இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அநேக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவோம், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தாயும் தகப்பனும் என்னை பெற்றெடுத்தார்கள்? ஏன் நான் இந்த கலரில் பிறந்தேன்? ஏன் என்னால் இப்படி படிக்க முடியல? ஏன் மற்றவங்களை போல என்னால் ஆரோக்கியமாக மாற முடியல? இப்படி லாட் ஆஃப் நிறைய ஏன்களை நாம் போடுகிறோம். ஏன் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்படி ஏன் என்று சொல்லும்போது, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது, ஏன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒய் லார்ட் ஒய் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆங்கிலத்தில் அருமையாக அதற்கு ஒரு ரிப்ளை, அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுவாராம். நீங்கள் ஒய் லார்ட் என்று கேட்பீர்களானால் அவர் ஒய் நாட் என்று சொல்லுவாராம். ஆமென். ஆண்டவரே, ஏன் இப்படி எங்களை அடிமைப்படுத்துகிறீர்? ஏன் எங்களை கொண்டு போய் இப்படி நாங்கள் இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது? செங்கல்களை சுட்டு, வைக்கோல்களை எடுத்து சுட்டு நாங்கள் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்வாராம், ஏன் கூடாது, ஏன் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது என்று பதில் கேட்பாராம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஏன் என்று நாம் கேட்க மாத்திரம் நமக்கு தெரிகிறது. அதற்கு பின்னாலே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த ஜனங்கள் 430 வருடம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பழுகி பெருகி 70 பேராய் இருந்தவர்கள் 24 லட்சம் பேராய் ஒரு பெரிய தேசத்தை சொந்தமாக்குவதற்கு ஏதுவான ஒரு பெரிய தேசமாக கர்த்தர் எகிப்திலே வைத்து அவர்களை உருவாக்கினார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக ஏன்கள் இருக்கலாம், அநேக கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாம் தேவனால் செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்கும்
பின்பாக ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் எகிப்திலே வைத்து ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள் வைத்து அவர்களை உருவாக்கி அவர்களை பழுகி பெருக பண்ணினார். ஆமென். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கையிலே இந்த எருசலேம் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததா. எப்படி அடைஞ்சு தீர்ந்துச்சு? ரெட்டிப்பாய் அடைந்து. அப்படின்னா என்னன்னா, ஒரு தண்டனை, அந்த தண்டனையை நிவர்த்தி ஆயிருச்சு, அந்த தண்டனையை அடைந்து தீர்ந்தாயிற்று. என்ன தண்டனையை கர்த்தர் கொடுத்தார்? தானியேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:1 வாசிக்க கேட்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அதை முற்றுகை போட்டான். யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜா எருசலேமை அவன் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு அந்நிய தேசத்தின் பாபிலோனிய ராஜ்யாவை அனுப்பி தன் சொந்த ஜனங்களை முற்றுகை போட்டு, அந்த முற்றுகை போட்ட அந்த சொந்த ஜனங்களில் இருந்து கல்வி நிபுணர்களை, அழகில் சிறந்தவர்களை, வாலிபர்களை தங்களுடைய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போனான். அப்படி அடிமைகளாய் கொண்டு போனவர்களில் பேர் தெரிந்தவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் பல வாலிபர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இவர்கள் அடிமைத்தனத்திற்கு போனார்கள்? ஆண்டவர் தான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பழுக பண்ணி பெருக பண்ணி அந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் கடக்க பண்ணி பல யுத்தங்களில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தலைமைத்துவத்தில் எடுத்து நடத்துவதற்கு மோசேவை எழுப்பி, ஆரோனை எழுப்பி, யோசுவாவை எழுப்பி, காலேப்பை எழுப்பி அவர்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த மலை தாழ்ச்சி இல்லாத ஒரு தேசத்திலே கொண்டு போய் அவர்களை நாட்டி வைத்தாரே. அப்படி நாட்டி வைத்த கர்த்தர் ஏன் இவர்களை மீண்டும் பாபிலோனுக்கு அடிமையாய் அனுப்பினார்? நீங்க நல்லா கவனிக்கணும். நாட்டி வைத்த பொழுது, அவர்களை கொண்டு போய் கானானிலே அந்த வாக்குத்தத்தத்தின் பூமியில வைத்த பொழுது, அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னாரு, நீங்க ஒரு நாளும் புறஜாதிகளுடைய மார்க்கத்தோடு கலந்து புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், புதிய ஏற்பாட்டிலையா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டிலையா இருக்கட்டும், அல்லது இந்த கடைசி காலத்திலையா இருக்கட்டும், ஆண்டவருக்கு விரும்பாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். எல்லாத்தோடையும் கலந்து போகிறது. சில பேர் பாருங்க, ஆமென், எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பச்சோந்தி. ஆமென். பாறையில் போய் நின்னா பாறை கலரில் மாறும். ஏதோ ஒரு மரத்தில் பச்சை பசேல் இருக்கிற ஒரு மரத்தில் போய் நின்றுச்சுன்னா அந்த பச்சையான இலையை போல் அதனுடைய தோற்றத்தை, அதனுடைய சரீரத்தை, தோற்களை மாற்றிக்கொள்ளும். அநேகர் பாருங்க, ஆமென், பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸோடு போய் இருக்கும்போது அங்கே ஒரு மாதிரி வாழ்க்கை, அங்கே ஒரு மாதிரி பேச்சு. சர்ச்சில் வந்துட்டா போதும், சர்ச்சில் அப்படியே பக்தி ரூபமாக மாறிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போதும், அவங்க ரூபமே மாறிடும், வேற ரூபமாக இருப்பாங்க. நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அப்படியே மூஞ்சிலேருந்து இப்படி வலிச்சோம்னா அப்படியே மேக்கப்பாக ஊற்றும் போல இருக்கு. ஆமென். ஆனால் பொண்ணு நல்லா சிம்பிளாக இருந்துச்சு. சுற்றி இருக்கிற ஆளெல்லாம் எல்லாத்தையும் இங்கெல்லாம் சகப்பா நாடக கலைஞர்களை போல. எப்படி பாருங்க, எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் மாறணுமோ அப்படியெல்லாம் மாறி, எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் மாறி ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்கு ஒவ்வாத ஒரு குணம் என்றால் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். எல்லாவற்றிலும் கலந்து போகிற ஒரு தன்மை. ஆமென். வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு மாதிரி இருக்கிறது, சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிறது. ஆமென். அது அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், புறஜாதியாளுடைய மார்க்கத்தில் அவர்களோடு கூட நீங்கள் கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி அதிகாரத்தில் ஒரு நாள் யோசுவா சொல்லுகிறாரு, கடைசியில் தான் மரணம் அடைவதற்கு முன்பதாக யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நான் மோசே பாதியிலே விட்ட பொறுப்பை எடுத்து கர்த்தருடைய தயவினாலே உங்களை வாக்குத்தத்தத்தின் பூமியில் கொண்டு வந்து விட்டுட்டு எனக்கு வயசாயிருச்சு. இப்போ கடைசியாக அவன் சொல்கிறான், தயவு செய்து சொல்லுகிறேன்,
ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் இஸ்ரவேலே, கர்த்தருடைய ஜனமே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? இன்றைக்கு முடிவு பண்ணுங்கள். இந்த யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற தேவர்களை சேவிக்க போகிறீர்களோ அல்லது கர்த்தரை சேவிக்க போறீங்களோ? நீங்க எப்படி வேணா இருப்பீங்க, ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை தான் சேவிப்போம், கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு தன்னுடைய அர்ப்பணிப்பை டிக்ளேர் பண்றாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தாயாய், தகப்பனாய், சகோதரனாய், சகோதரியாய் இருக்கிற அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு முன்பு உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஆமென். நான் இப்படி தான் இருப்பேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு நாளும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்னோடு வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நண்பன் என்னோடு பழகலாம், அவனோடு நான் எப்படி வேணால் பழகலாம், அவனோடு நல்ல நட்பாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். பெரிய சாலமோன், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டின சாலமோன், இப்படி எப்படிலாம் கட்டணுமோ அப்படியெல்லாம் கட்டுகிற ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். உடன்படிக்கை பெட்டியை ஸ்தாபித்தான், பலி செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஷெக்கினா மகிமை பலமாய் இறங்கி வந்தது. ஆசாரியர்களாலும் லேவியர்களாலும் ஊழியம் செய்யக்கூடாதபடியாக ஷெக்கினா மகிமை அங்கே இறங்கி வந்ததாம். அதே சாலமோனுக்கு வேதம் சொல்லுகிறது எத்தனை பொண்டாட்டி இருந்தாங்க? 700 பொண்டாட்டிங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பழைய ஏற்பாட்டில் 700க்கு லைசன்ஸ் போல இருக்கு. பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பொண்டாட்டி 700 பேர்னு. 700 மறுமனையாட்டிகளும், மறுமனையாட்டிகள் எத்தனை? 700 மறுமனையாட்டிகளும், 300 மறுமனையாட்டிகளும், மனையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும். 700 மனையாட்டிகள் அப்படின்னா யாருன்னா மனைவிகள். மனைவிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 300 பேர் மறுமனையாட்டி, கீப் அப்படின்னு வச்சுக்கோ, எப்படியோ வச்சுக்கோங்க. 1000 பேரை எனக்கு எப்படி தான் சமாளிச்சான்னு தெரில. 1000. அவனுக்கு ஞானமெல்லாம் அதிலே போயிருக்குங்க, ஞானமெல்லாம் அதிலே போயிருக்கும். உண்மையிலே பாருங்கள், பயங்கரமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த சாலமோன் போய் எகிப்தினுடைய அந்த அந்த பார்வோனுடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் ரிம்மோன் ஆலயத்தில் போய் தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி ஸ்தாபித்த பொழுது, அவன் பலி செலுத்தின பொழுது வானம் திறக்கப்பட்டது. தி எக்ஸிஸ்டிங் ஒன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த சாலமோன் ஆலயத்திலே வந்து இறங்கி இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்தவர் இங்கேயும் இறங்கி வந்து விட்டார். தி எக்ஸிஸ்டிங் ஒன் இஸ் ஹியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இறங்கும்படியாக அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணின அந்த சாலமோன் ரிம்மோன் ஆலயத்திற்கு முன்பாக தன் தலைகளை கவிழ்த்து தாழ்த்தி, ஆமென், ரிம்மோன் ஆலயத்துக்கு முன்பதாக வஞ்சிக்கப்பட்டு தொழுது கொண்டான். காரணம் என்ன? காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். அவன் தன்னுடைய ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணலை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஃபெய்த்தை நீங்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஆமென். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கம். நாங்கள் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு, நாங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருந்தப்போ அவங்களுக்கு நாங்கள் கிறிஸ்மஸோடைய எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம், கேக்கு கொடுப்போம். அவங்க தீபாவளி ஆனால் எங்களுக்கு அவங்களுடைய பலகாரங்களை எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்னது? இந்துக்கள் வீட்டில் இட்லி, அப்புறம் நான்வெஜ் குருமா, அதுதான் எப்போதும் கூட வைப்பாங்க அவங்களோட இதில். நமக்கு பிரியாணி சாப்பிடுவோம், முஸ்லீம்ஸ் அப்படி சாப்பிடுவாங்க. நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க. இப்படிலாம் ஒரு அன்பில் அப்படியே இருப்போம். அப்புறம் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு நாள் எங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் படைச்சதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அடுத்த வாட்டியிலேருந்து உங்களுக்கு படைக்காத எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே சுட்டோன்னே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு அன்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்போதும் போல் அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களில் நம்ம உறுதியாக இருந்தோம். இப்போ என்னாச்சு, அந்த குடும்பம்
அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்தாங்க. அவங்க பிள்ளைகளை ஒரு பிள்ளை இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுருச்சு. சீக்கிரட்டாக, மறைமுகமாக. அது எங்களோட தொடர்பில் இருக்குது. என் மனைவியோட பேசுது, என்னுடைய வசனங்களை கேட்குது. அது தன்னுடைய பிள்ளைக்கு இயேசுவை பற்றி அன்பை பற்றி சொல்லுது. மற்றவங்க எல்லாரும் ஹிந்துஸில் இருக்காங்க, ஹிந்துவாக இருக்கிறாங்க. அது நல்ல ஆண்டவரை இப்போ பிடிச்சிக்கிச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சின்ன வயசில் காம்ப்ரமைசிங் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தெரியாது, நம்மளை மாதிரியே அவங்களும் இருக்காங்க அப்படின்னு இருந்திருக்கும். அன்னையிலேருந்து ஏன் இவங்க நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் இப்படி மாறினாங்களே, காரணம் என்ன? அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிறாங்களே, ஜெப சத்தம் கேட்குது. எங்கேயோ போய் எப்படியோ ஒரு சின்ன அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட அந்த தொடுதல் கடைசியில் எங்களுக்குள்ளே அந்த தொடர்பை ஏற்படுத்தி இன்னும் ஆண்டவருக்குள்ளே அந்த மகள் வளருவதற்கு, அடுத்த ஸ்டெப்பு போவதற்கு, உதவியாக இருப்பதற்கு நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, இந்த சாலமோன் தன்னுடைய ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ண தவறிட்டான். இந்த பகல் நேரம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஃபெய்த்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனத்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். நான் இந்த ஃபெய்த்தில் இருக்கிறேன், அதன்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் அதை தான் இந்த இஸ்ரவேல், கர்த்தருடைய சொந்த ஜனம், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தருடைய சொத்து, கர்த்தருடைய சம்பத்து, கர்த்தருடைய சுதந்திரம் தவறிவிட்டது. யோசுவா சொன்னதை போலவே கொஞ்சம் காலம் நகர 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 என்ன ஆனிச்சு? விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி, விக்கிரகங்களை தொழுது கொண்டு, தேவன் அல்லாதவற்றை தேவன் என்று சொல்லுகிறவர்களோடு சம்பந்தம் கலந்து தங்களுடைய வித்தை கரைப்படுத்தி, இப்படியாக ஆமென் தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, குறிப்பாக யூத ஜனத்தை தேவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆமென், திட்டமிட்டார். ஆகவே என்ன பண்ணார்? நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜாவை அனுப்பி, யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவின் நாட்களில் எருசலேமின் முற்றுகை போட வைத்து, அங்கிருந்து அடிமைத்தனம் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அடிமைகளாக இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். புரிந்தவங்க ஒரு முறை ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. எத்தனை பேர் தூங்குறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ என்னாச்சு? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க போறீங்க. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனமாகிய அந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியா உரைத்த பொழுது 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். என்ன கவனிங்க. ஆமென். எந்த தீர்க்க தரிசனத்திற்கும் காலத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலே நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட உடனே நிறைவேறும். ஆமென். எலிசா சொல்லுகிறான், சமாரியா பஞ்சத்தில் இருக்குதா? நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். நாளைய தினம் இந்த சமாரியாவில் வார்கோதுமையெல்லாம் பயங்கரமாக ரொம்ப சீப்பாக விற்கும் அப்படின்றத சொன்ன உடனே ராஜாவுக்கு கைலாக கொடுக்குறான். பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், இதெல்லாம் வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தா கூட அது நடக்காது அப்படின்னு சொன்ன பொழுது எலிசா சொல்லுகிறான், நீ அதை பார்ப்ப, ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட. அதே போல் காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, பள்ளத்தாக்குகள் எப்படி தெரியுமா நிரப்புனுச்சு? எப்படி தெரியுமா சமாரியாவின் பஞ்சத்தை கர்த்தர் மாற்றினார்? சமாரியாவை முற்றுகை போட்டிருந்த அந்த சீரியர்களுக்கு காதுகளிலே பயங்கரமான போர் குதிரைகளின் சத்தமும் ரதங்களின் சத்தமும் கேட்டதுனால அவன் பயங்கரமாக கொள்ளையடித்து வச்சிருந்த கூடாரத்தில் இருந்த வஸ்திரங்கள், கூடாரத்தில் வைத்திருந்த நிறைய சாப்பாட்டு பொருள், கூடாரத்தில் வைத்திருந்த பெரிய பெரிய விலையேறப்பெற்ற பொருட்கள், தங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எல்லாரும் ஓடிட்டான், உயிர் தப்பிச்சா போன்னு. இங்கே சமாரியா முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல, மிருகங்கள் சத்து போயிட்டு இருக்குது, பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு?
ஒரு ராத்திரியிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி அந்த சீரியர்களெல்லாம் கர்த்தர் துரத்தி போட்டு அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருந்தவைகளெல்லாம் இஸ்ரவேலுக்காக தேவன் தந்துவிட்டார். பிரியமானவர்களை, இன்றைக்கு பகல் சொல்லுகிறேன், ஆமென். ஆண்டவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நொடி போதும். ஆமென். ஒரு நொடி போதும். இதெல்லாம் எப்படி நடக்குங்க? இதெல்லாம் நடக்கணும்னா 3 மாதம் ஆகணுங்க, 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அப்படி நீங்கள் வேணால் உங்கள் மூளையில் கணக்கு போடலாம். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் விசாரிக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வைத்து விட்டால் உங்களுக்கான அற்புதத்தை தேவன் அடுத்த நொடியே செஞ்சிருவார். கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தீர்க்க தரிசனத்திற்கும் காலத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் அநேக வருஷங்கள் தாண்டி நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போ பாருங்க, எரேமியா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் எரேமியா 29:10 அவர் இந்த அடிமைத்தனத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்போ உரைக்கிறார் தெரியுமா? இந்த அடிமைத்தனம் நிகழ்வதற்கு நடைபெறுவதற்கு 150 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாருங்க. வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். எப்ப தெரியுமா? பாபிலோனிலே நீங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாக வேண்டும். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் அல்ல, 50 வருஷம் அல்ல, 69 வருஷம் அல்ல, 70 வருஷத்தை எப்பொழுது இந்த எருசலேம் கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் முடிக்கிறார்களோ அப்பொழுது அடிமைத்தனம் முடிவுக்கு வரும். உன் பாவம் நிவர்த்தியானது என்று எருசலேமுக்கு பச்சமாய் பேசி சொல்லுங்கள். அதன் போர் முடிந்தது. அதன் போர் முடிந்தது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த பாபிலோனிய அந்த மன்னன், அந்த அரசன், கர்த்தர் தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை மறந்து தான் பாபிலோனை கட்டின அந்த காரியங்களை பார்த்து அவன் இருதயத்தில் பூரித்து பெருமை அடைந்து வாயிலே பெருமையாய் பேசி, இதோ நான் என்னுடைய மகிமைக்கென்று நான் கட்டின பாபிலோன் என்று அவன் வாயிலே வார்த்தை வரும் பொழுது அவன் கீழே தள்ளப்பட்டான், மிருகங்களோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மிருகங்களோடு அவனை சஞ்சரிக்க பண்ணினார். ஆனாலும் அவன் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தோட அடிமரத்தை வெட்டலை, வேரோடு பிடுங்கிற அதை விட்டு வச்சிருந்தார். அதான் நேபுகாத்நேச்சார். அவன் மிருகங்களோடு சஞ்சரித்து அவன் தலை, அவன் நகங்களெல்லாம் மிருகங்களாகவே மாறிடுச்சு. அவனை பார்த்தா மிருக மாதிரியே இருப்பான், மிருக மாதிரியே இருப்பான். நகம் வெட்டலைன்னா அவங்க நகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பெரிய நகங்களை வளர்க்குறவங்க சடசடையா அந்த தோற்றத்தில் உங்களை பார்த்தா எப்படி இருப்பீங்க? மிருகம் மாதிரி தான் ஆயிடுவோம் நானும் நீங்களும். ஒரு சாபம், தேவனுடைய கோபம் அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. பெருமையில் கீழே தள்ளப்பட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, தேவன் அவனை நினைத்தருளினார், அவன் மேல் அன்பு பாராட்டினார். அவன் ஒரு நொடி பொழுதிலே அவனுடைய எல்லாம் மாற்றப்பட்டது. மீண்டும் பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சாரை ஆளுகைக்கு கொண்டு வந்து கர்த்தர் அந்த நேபுகாத்நேச்சாரை நிறுத்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். ஆமென். நேபுகாத்நேச்சாரிடத்திலே கர்த்தர் சொன்னார், உனக்கான போர் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அக்கிரமம் எப்பொழுது நிவர்த்தி ஆகிறதோ, எப்பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுது போர் முடிவுக்கு வருது. எருசலேம் இடத்துல பச்சமாய் பேசி சொல்லுங்கள், அதன் போர் முடிவுக்கு வந்தது. ஏனென்றால் அதன் பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. ஏன் இந்த காரியம் போர் வந்தது என்றால், இந்த எருசலேம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தது. அதனால தீர்க்கதரிசி எரேமியா 150 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு, எருசலேம் முற்றுகை போடப்படும். 70 ஆண்டுகள் கர்த்தருடைய ஜனங்கள் அந்நிய தேசத்தில் பாபிலோனிலே தேவனற்ற, வேதமற்ற, பிரமாணமற்ற, லேவியனற்ற, தீர்க்கதரிசியற்ற அந்த பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? சரியாக 70 வருஷத்துல தான் அது முடிவுக்கு வரணும். இப்போ தானியேல் என்ன பண்றாரு? அவரும் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். வாசிங்க தானியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலாகி நான் எருசலேம் பால் கடிப்புகள் நிறைவேறி தேர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை
புத்தகங்களால் அறிந்து கொண்டு. எரேமியா புஸ்தகத்தை புரட்டி பார்க்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? எருசலேம் பால் கடிப்புகள் அடிமைத்தனம் எப்பொழுது தீருமா? 70 வருஷம் என்று எரேமியா சொன்னதை புத்தகங்களால் அறிஞ்சுக்கிட்டாராம். இப்போ என்ன பண்ணிட்டாரு? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உபவாசம் பண்ணி உபவாசம் எடுத்தாராம். ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினாரா, ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தாராம். தேவனாகிய ஆண்டவரை நோக்கி பார்த்தாராம். நல்லா கவனிங்க. ஒருத்தர் ஒரு நல்ல மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் எப்படி இருந்தாரோ, மறைவான வாழ்க்கை எனக்கு தெரியாது, நான் அவர் யாரையும் பற்றி தெரியாமல் நான் பேச விரும்பலை. ஆனால் என்னன்னா, அவர் சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளராக தமிழ்நாடு அரசு அவருக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த பதவியை அனுபவித்தார். ஜெயலலிதா அம்மாவுக்கு தங்கத்தாரகன்னு பட்ட பேர்லாம் அவரே கொடுத்தாரு. கடைசியில் அவர் கொரோனாவில் மரித்து போனார். அவரை பற்றி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாராம், புதிய ஏற்பாட்டில் இப்போ ரெட்டு உடுத்தி சாம்பலை போட்டுட்டு உட்காருவாராம். ரெட்டு உடுத்திட்டு ஜெபம் பண்ணுவாராம். அவர் அதை மேன்மையாக சொன்னார். நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் தான் ரெட்டு உடுத்தணும், சாம்பலை போட்டுக்கணும். புதிய ஏற்பாட்டில் அது அடையாளம், வெளி அடையாளம். புதிய ஏற்பாட்டில் உன் இருதயம் மனம் திரும்பணும், உன் இருதயம் உணர்வடையணும், இருதயம் தாழ்மையாக தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இருதயத்தை கிழித்து கொண்டு, ஆண்டவரே ஆமென், மனதை திறந்து நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் பாவத்தை மன்னியும், நான் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி எந்த மனிதன் கதறுகிறானோ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறானோ, அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த தானியேல் தனக்காக அழல. தானியேல் ஒரு தேவ மனிதன். வேதம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகங்களை வாசித்து தெரிந்த பிற்பாடு அவன் பாபிலோன் மகாணத்திலே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படி அவன் நீண்ட ஜெபத்தை செய்ததாக தானியேல் 9ஆம் அதிகாரம் வீட்டில் வாசி பாருங்க. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவது மாத்திரமல்ல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதோடு அதற்கு அடையாளமாக உபவாசித்து ஆண்டவரேன்னு கேட்குறாங்களோ, அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குது? கர்த்தர் இவர்களுடைய இந்த தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார். இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி திட்டமிட்டார். அப்படி விடுவிக்கும்படி திட்டமிட்டாராம். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். சகரியா 9:12 வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த சிறைக்கு பேர் என்ன? நம்பிக்கையுடைய சிறை. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது ஒரு நாள் அரணுக்கு திரும்பும். 70 ஆண்டுகள் முடிவுக்கு வரும். அரணாகிய அந்த தன்னுடைய தேசத்துக்கு கர்த்தருடைய ஜனங்களெல்லாம் திரும்பி எருசலேமுக்கு போவார்கள் என்கிற நம்பிக்கை அடைந்தது. பாபிலோனில் இருந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நம்பிக்கையுடைய சிறையிருப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் அரணுக்கு, உங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு திரும்புங்கள். எருசலேம் இடத்துல பச்சமாய் பேசி சொல்லுங்க, உங்கள் போர் முடிவுக்கு வந்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. 70 வருடங்கள் முடிவுக்கு வந்த பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்து எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஏன் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்? அவர்களுடைய பாவம் நிவர்த்தியானதினாலே, அவர்களுடைய அக்கிரமம் நிவர்த்தியானதினாலே, கர்த்தருக்கு விரோதமாய் எருசலேம் செய்த பாவங்களை தேவன் மன்னிப்பதற்கு தேவனுக்கு 70 ஆண்டுகள் பிடித்தது. நீங்கள் சொல்லலாம், ஏன் ஒரு நொடிப்பொழுதில் மாற்றிருக்கலாமே, ஏன் 70 ஆண்டுகளை கொண்டு போய் வைத்தார்? நல்லா கவனிங்க. 400 ஆண்டுகளை, கிட்டத்தட்ட 400லிருந்து 430 ஆண்டுகள் வரைக்கும் எகிப்திலே அடிமைப்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் பழுகி பெருக வேண்டும். ஆனால்
பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா இந்த ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் போவதற்கு காரணம் அவர்கள் பாவம் அக்கிரமும் மன்னிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு 70 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஏன் ஆண்டவர் ஒரு நொடிப்பொழுதுல செஞ்சிருக்கலாம், ஒரு வருஷத்தில் மாற்றிருக்கலாம், ஏன் அப்படி செய்யலை? நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள், சில போர்கள் முடிவுக்கு வரலை. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற சில போர்களை முடிவுக்கு வராமல் நின்றுக்கிட்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகலை, நம்முடைய பாவத்திற்கான சரிகட்டுதலை செய்யாமல் இருக்கிறதுனால தான். ஆமென். நல்லா கவனிங்க. நல்ல வசனத்தை கேட்பாங்க, கவுன்சிலிங் வருவாங்க, தீர்க்க தரிசனத்தை அவர்கள் கேட்பாங்க, கர்த்தர் அதில் ஆலோசனை கொடுக்கறத கூட அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு தெரிந்தும் நான் சிலரை பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையை சீர்படுத்தவே மாட்டாங்க, தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளவே மாட்டாங்க, தங்களுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து தங்கள் வழிகளில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் சரி செய்து கொள்ளவே மாட்டாங்க, எப்பொழுதும் போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு தேவனுடைய கரம் நீட்டப்படும் தெரியுமா? எப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிறானோ, எப்பொழுது அந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதோ, ஐயோ நான் இந்த கட்டுகளோடு, இந்த சிறையிருப்போடு, இந்த போராட்டத்தோடு, இந்த அடிமைத்தனத்தோடு, இந்த பிரச்சனைகளோடு, இந்த வேதனையோடு, இந்த கண்ணீரோடு, இந்த இழப்போடு, இந்த துக்கத்தோடு நான் வாழ விரும்பலை. இந்த பன்றியின் தவிட்டை என் பசிக்கு ஆற்றுவதற்கு கூட எனக்கு தகப்பனுடைய அன்பு இல்லை. ஏன் நான் ஒரு பன்றியின் வேலைக்காரனாக இங்கே இருக்க வேண்டும்? தகப்பனுடைய வீட்டிலே ஏராளமான வேலைக்காரர்கள் சுகமாக இருக்கிறார்களே. எப்பொழுது உணர்வடைகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களுக்கான வழியை திறக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது பிரியமானவர்கள்? ஆமாம், வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் போர் ஏன் முடிவுக்கு வரல தெரியுமா? அறகுறையான மனம் திரும்புதல், ஆண்டவருடைய வசனத்துக்கு முழுசாக கீழ்ப்படியலை. ஆமாம், உண்மையாக கர்த்தரை தேடுறதில்ல, கர்த்தர் மேலே உண்மையான அன்பு இல்லை, கர்த்தரை நேசிக்கிறதில்ல, ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே கீழ்ப்படிவதில்லை, சில விஷயத்தில் காம்ப்ரமைசிங் பண்ணுறது, மனுஷனை நம்பி நம்பி மீண்டும் நம்பி மீண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறு செய்கிறது. அதனால் வாழ்க்கையில் விடுதலை இல்லாதபடி சத்துரு தொடர்ந்து அவர்கள் மேல் தன்னுடைய ஆளுகையை வைப்பதற்கு தேவனே அனுமதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். அப்போ விடுதலை யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாடு முழுவதும் ராஜ்யங்களோடு கூட இருக்கக்கூடிய போராட்டங்களில் ராஜ்யத்தை அடிமைப்படுத்துது, ஒரு கிங்டம் இன்னொரு கிங்டமாக அடிமைப்படுத்துது. எகிப்து என்கிற அந்த கிங்டம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிச்சு. அதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது பாபிலோன் உலகத்தை எல்லாம் பிடிச்சிச்சு. அப்புறம் மேதிய பெர்சியர்கள் உலகத்தை தங்க கையில் வச்சிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு ரோமர்கள் முழு உலகத்தையும் தங்கள் கையின் பிடியில் வைத்திருந்தார்கள். ரோமர்களுக்கு பின்பு முழு உலகத்தையும் தங்கள் கையின் பிடியில் வைத்திருந்தவர்கள் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள் தங்கள் கையில் வைத்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை, நாங்கள் சூரியனை வைத்து சூரியனை பார்த்து யுத்தம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு சூரியன் மறைவதே இல்லை, நாங்கள் தொடர்ந்து முழு உலகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷார் முழு உலகத்தையும் இன்றைக்கும் தங்கள் கையிலே வைத்திருந்தார்கள். அவர்களை விட்டு இப்பொழுது ஆளுகை குறைந்து கொண்டே போகிறது. பிரிட்டிஷ் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள் தான் அமெரிக்காவை தோற்றுவித்தார்கள், தெரியுமா உங்களுக்கு? ஆகவே அமெரிக்காவை இன்றைக்கும் உலகம் வல்லரசுகளில் குறைவு ஏற்பட்டாலும் இன்றைக்கி இருக்கிறதற்கு அமெரிக்காவுக்கு பின்னணியில் இருக்கிறது ஒரு பிரிட்டிஷ் தான். அதனால் பிரிட்டிஷார் தான் அமெரிக்காவை உருவாக்கினார்கள். இப்பொழுதோ அதனுடைய ஆளுகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
வேறு நாடுகளுக்கு சிதறுது. இனி என்ன வரும்னு தெரியல. ஆனால் சில கணிக்கிறவர்கள் சொன்னார்கள், இதோ ஆசியாவிலே ஒரு பெரிய ராட்சதன் படுத்திருக்கிறான், அவன் ஒரு நாள் மிகுந்த வல்லமையோடு எழுந்திருப்பான் என்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கணித்தார்கள். அந்த பெரிய ராட்சதன் வேறு யாரும் அல்ல, சைனா. இப்படி வல்லரசுகள், ராஜ்யங்கள் இன்னொரு ராஜ்யத்தை அடிமைப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் ராஜ்யங்களின் அடிமைத்தனம், புதிய ஏற்பாட்டிலும் அது வேறு விதத்தில் அது தொடர்கிறது. ஆனால் அந்த அடிமைத்தனத்தை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்பலை. வேகமாக இதை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் பிசாசு வேறு மாதிரி நம்மை அடிமைப்படுத்த விரும்புகிறான். அந்த அடிமைத்தனத்திற்கு பெயர்தான் ஆவிக்குரிய அடிமைத்தனம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருடைய சத்தத்துக்கு, பிரமாணத்திற்கு, அவர் காண்பிக்கிற வழிக்கு, அவருடைய பாதைக்கு தங்களை அர்ப்பணிக்காததினால் யூதா, எருசலேம் அடிமைத்தனத்திற்குள்ளே தேவனால் அனுப்பப்பட்டதைப் போல புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்த கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தரை அறியாதவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள், ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், சத்தியம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கான ஆமென் தாகமுள்ளவர்களாக இருக்கிற அநேகரும் கூட இன்றைக்கு ஒரு அடிமைத்தனத்திலே போகிறார்கள். ஆமென். அந்த அடிமைத்தனத்தில் தான் இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். கரங்களை வேத்தலையா சொல்லுங்க. ஆமென், ஆமென். சில அடிமைத்தனங்களை உங்களுக்கு நான் சொல்லி நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். முதலாவது, ஒரு மனிதன் யாருக்கு அடிமையாக விரும்புகிறான்? கொலைசேயர்கள் நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம் குறித்து கொள்ளுங்க. வேகமாக நம்ம பார்க்கணும். கொலைசேயர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. போதும். இருளின் அதிகாரம் முதல்ல நம்ம எது அடிமைப்படுத்துது தெரியுமா? இருளின் அதிகாரம் அடிமைப்படுத்து. இந்த இருளின் அதிகாரத்தினுடைய அதிபதி யார்? பிசாசு, சாத்தான். அவன் தான் இந்த இருளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். கர்த்தர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதே போல சாத்தானும் ஆவியா இருக்கிறான். ஆகவே நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் போராடிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆவியை நீங்கள் இயக்கி, உங்கள் ஆவியை தூண்டி, உங்கள் ஆவியில் இருக்கிற வாஞ்சையை பெருக்கி நீங்கள் தேவனோடு உறவாட முடியும். என்னை கவனிக்கணும், நான் பேசுகிற சத்தியம் பெருசு முக்கியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் தெரியும். ஆவியும் ஆத்துமாவும் உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, உங்கள் உள்ளத்தில் இருக்குது. வேதம் சொல்லுகிறது மறைவாக இருக்குது. ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அதில் இருள் இல்லை, அது ஆவி தீபமாக இருக்குது. அந்த ஆவி எங்கேருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்கி விட்டு அது மண்ணா இருக்கும்போது அதிலே தன் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அப்படி ஊதுன உடனே அந்த மண் பாண்டமாய் மண்ணாய் இருக்கிற தோற்றத்தில் இருக்கிற அந்த உருவம் என்னவா மாறுது? ஜீவனை பெறுகிறது, ஜீவனுள்ள ஆத்துமாவா மாறுது. அப்ப ஒரு ஆத்துமா வருவதற்கு வரும் பொழுது அவருடைய சுவாசம் போகுது, அதான் ஸ்பிரிட்டு. அது போய் தீபத்தை போல உள்ளே போகுது, அவனுக்குள்ளே போகுது, அந்த மண்பாண்டத்துக்குள்ளே போகுது, அந்த களிமண் பொம்மைக்குள்ளே போகுது. நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன். அந்த களிமண் பொம்மைக்குள்ளே அந்த தேவனுடைய சுவாசம் போன உடனே அது உள்ளே போய் ஆத்துமாவை சிருஷ்டிக்குது. ஆத்துமா சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அந்த களிமண் பொம்மை அப்படியே மாறி அது சதையுள்ள இரத்தமுள்ள ஒரு சரீரமாக மாறுது. இதுதான் சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு சரீரம் உருவாவதற்கான பேஸாக தேவன் மண்ணை எடுக்கிறாரு, தான் சுவாசத்தை ஊதுறாரு. சுவாசம் ஊதும்போது அது சுவாசம் ஆவியாகவும்
அந்த சுவாசத்தின் மூலமாக ஒன்று உள்ளே வருது, ஆத்மாவும் வருது. அது வரைக்கும் மண்பாண்டமாக மண்ணா பொம்மையாக இருந்தவனுக்குள்ள ஆத்மா உள்ளே வந்தோன்னே ஆவி அதை கொண்டு போய் இயக்கணுன்னு என்ன நடக்குது பாருங்க. அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிடறான், பேச ஆரம்பிக்கிறான், அவனுக்கு சுற்றி இருக்கிறது தெரியுது, மரங்கள் தெரியுது, நாமே கனிகள்னா என்னன்னு புரியுது, அவனுக்கு அறிவு வந்துடுது, ஞானம் வருது. இது எல்லாம் ஆத்மா கொடுக்குது. அதுக்கு பேர் தான் பர்சனாலிட்டி ஆர் சோல் என்று பேர். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய நண்பனுடைய தகப்பனார் கறி அள்ளி போடக்கூடிய ஒரு ரயில்வே துறையில் டிரைவராக இருந்தார். அப்போ இவன் சாப்பாடு கொண்டு போகும்போது 1 முறை 2 முறை நான் போயிருக்கேன் கூட. அப்போ அந்த இன்ஜினில் அவர் இருப்பார். ஒரு நாள் ஏறி பார்க்கும்போது அந்த இன்ஜினில் ஒரு பெரிய உருளையாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெருப்பு கங்குகள் எரிந்து கொண்டிருக்கும். நெருப்பு கங்குகள் அப்படியே இருக்கும். இவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் இங்கே இருக்கிற கறியை எடுத்து அதில் போட்டு லோட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற நெருப்போடு இந்த கறி கலந்து அதுவும் நெருப்பாக மாறும். இப்படி உள்ளே இருக்கிற அந்த இடத்துல அந்த நெருப்பு போய் விழுந்த உடனே, அந்த கறிகள் போய் விழுந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஜினை இயக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சுவாசம் வந்த உடனே, சுவாசம் பொம்மை போல இருக்கிற அந்த மண்பாண்டத்துக்குள்ளே இறங்குது. இறங்கின உடனே உள்ளே போய் ஒரு வேலையை செய்து ஆத்மா சிருஷ்டிக்கப்பட்டுருது. ஆவியும் ஆத்மாவும் கண்ணு பார்க்க முடியாது, மறைந்திருக்குது. ஆனால் அதுதான் சரீரத்தை இயக்குது. சரீரம் எந்திரிக்குது, ஆமேன், நடக்குது, பேசுது, சிந்திக்குது. ஆமேன். இது எல்லாம் ஆன்மாவுடைய வேலை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன், ஆமேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க. இந்த மனுஷன் ஆவிக்குரியவன். நீங்கள் உங்கள் ஆத்மாவை இயக்கி, உங்கள் ஆத்மாவை தூண்டி, உங்கள் ஆத்மாவை தேவனை நோக்கி திருப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் ஆவியோடு கர்த்தர் இணைந்து கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். உங்கள் ஆத்மாவை நீங்கள் இயக்கி, உங்கள் ஆத்மாவை வேறொன்றோடு நீங்கள் தொடர்பு படுத்தும்படி நீங்கள் செயலாற்றும் பொழுது, அல்லது பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது வேறொரு இருளின் அதிகாரம் உங்களோடு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களை இந்த பாவம் செய்ய, இந்த காரியத்தை செய்ய. பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு பாவம் செய்ய தூண்டுறான், அடுத்தடுத்த காரியங்களை தூண்டிக்கிட்டே இருக்கிறான். முதல்ல அவன் மனதை எழுப்பி இல்லை சுற்றியில் இருக்கக்கூடிய பாவ தாக்கத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவன் பிசாசுக்கு அடிமையாகிறான். இதுலேயே அடுத்த கட்டம் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆவியை எழுப்பி, தன் மனதை எழுப்பி, தன் சிந்தையை எழுப்பி ஃபோக்கஸ் பண்ணி அந்த வானமண்டலத்தில் இருக்கிற கிரிகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது அவனோடு கூட அவனுடைய ஆவியில் பொசஸ்ட் ஆகிடுது. பிசாசு அவனுடைய ஆவியோடு இணைய ஆரம்பிக்குது. ஆமென். அவன் குறி சொல்லுகிறவனாக, பிசாசின் காரியங்களினாலே மாந்திரிகம் பண்ணுகிறவனாக, பில்லி சூனியம் வைக்கிறவனாக, வானமண்டல இருளின் அதிகாரங்களோடு தொடர்புடையவனாக மாறுறான். கடைசியில் அதுக்கு அடிமையாக மாறிடுறான். நல்லா கவனிங்க. முதல் ஒரு மனிதன் ஆமென் அடிமைப்படுகிற முதல் காரியம் அவன் இருளின் அதிகாரத்திற்கு அடிமைப்படுகிறான். இந்த வசனத்தை இப்போ வாசிங்க, உங்களுக்கு புரியும். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நம்ம என்ன செய்றாரா? விடுதலையாக்குறார். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார். சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விடுதலையாக்கிட்டு சும்மா விட்டுறல, என்ன பண்றாரா? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துறாராம். ஆமென். உங்களை என்னையும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஒரு ராஜ்யத்திற்கு ஆமென் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு போய் வைத்திருக்கிறார். ரெண்டாவதாக நாம் எதிலே அடிமைப்பட்டிருக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேகமாக வாசிச்சிடணும், கடன்னு. யோவான் 8:34 வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இரண்டாவது அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனம். மூன்றாவது அடிமைத்தனம் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். போதும், நீங்கள் பயப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. சிலருக்கு பயம், செத்துருவோமோன்ற பயம், வெளியில போனா பயம், மனுஷர்களை பார்த்தா பயம், ஆமே, பஸ்ஸில் ஏறுனா பயம். ஒரு விதமான அப்நார்மல் ஃபியரை பற்றி பேசுகிறேன், ரெகுலர் ஃபியர் இல்லை. அந்த ரெகுலராக திடீர்னு வர பயம் உங்கள்கிட்ட காணாமல் போயிடும், தூங்கி எழுந்திரிச்சோன்னு போயிடும். ஆஸ் யூஷுவல் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் இல்லாமல் போவீங்க, அந்த பற்றி சொல்லலை. ஆனால் சில பயங்கள் எப்பொழுதும் நித்தம் இரவும் பகலும் தூங்க முடியாது. அந்த பயம் அவங்களோடு போராடிக்கிட்டே இருக்கும். அது அடிமைத்தனத்துக்குரிய பயம். நீங்கள் அடிமைத்தனத்திற்குரிய பயத்தோடு நீங்கள் வைக்கப்படலைன்னு கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது பயம் என்கிற அடிமைத்தனம். நான்காவது 1 கொரிந்தியர் 7:23. கடகடன்னு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்க கேட்போம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். போதும், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்க அப்படின்னா என்னத்தை சொல்றாரு? மனுஷருக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்னா சோல் பைண்டு, ஆத்தும பிணைப்பு. மனுஷருக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்பது, இயக்குகிறபடியெல்லாம் இயங்குவது, அவங்க சொல்றதை தவிர வேற ஒன்றை செய்வதற்கு துணிவ முடியாது. நியாயம் இல்லைன்னு தோணினாலும் அவர்கள் செய்கிறத அப்படியே செய்வாங்க. பயமுறுத்தி செய்ய வைக்கிறதா இருக்கலாம், அல்லது பாசங்காட்டி அன்பு காட்டி செய்ய வைக்கிறதற்கு ஏதுவான காரியமாக இருக்கலாம். அதுக்கு பேர் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், மனிதனுக்கு பயப்படுகிற பயம் சோல் பைண்டு. சில பேர் மேலே ஒரு ஆத்தும பிணைப்பு இருக்கும், அது தேவையற்ற ஒன்று. நமக்கு ஒரு சோல் பைண்டு இருக்கும்னா அது கர்த்தரோட மாத்திரம்தான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்ததாக கலாத்தியர் 4:7 வேகமாக வாசிங்க. கலாத்தியர் 4:7. ஆமென். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. தீத்து 3:3. தீத்து 3. ஏனெனில் சூப்பரா இருக்கு இந்த வசனம், வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே முன்னாடி காலத்துல நாமும் புத்தினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறோம். புத்தியினராயிருக்கிறோம், கீழ்ப்படியாமையுள்ளவர்களாயிருக்கிறோம், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எவ்வளவு அழகா லிஸ்ட் பண்றாரு பாருங்க. வீட்டில் போய் வாட்சி பாருங்க இந்த வசனம். இப்படிப்பட்ட சில அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம். இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண பயம். ஜீவகாலமெல்லாம் போதும் மரண பயம். மரண பயம் தெரியுமா உங்களுக்கு? அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? தூங்க முடியாது, தூக்கம் வராது, ஆஸ் யூஷுவலாக நீங்கள் இருக்க முடியாது. மகிழ்ச்சியான ஒரு இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சாவு உங்கள் பக்கத்தில் இருக்கிறத போல, நீங்கள் நாளைக்கே அடுத்த நிமிஷமே செத்து விடுவதை போல உங்கள் மேலே ஒரு மரண பயம் நிழல், மரணத்தின் நிழல் உங்கள் மேலே வந்து தங்கியிருக்கும். அது உங்கள் மனதை குழப்பி மரண பயத்தை உண்டாக்கும். அந்த மரண பயத்திலே வாழ்நாளெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுவிக்கும்படி இயேசு மரண பயத்திற்குள்ளானார் என்று வேதம் சொல்லுது. கடைசியாக 2 பேதுரு 2:19 வாசிங்க. 2 பேதுரு 2:19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தோம். சுயாதீனத்தை சுதந்திரத்தை வாக்கு பண்ணுவாங்களாம். தாங்கள் கேட்டுக்கு அடிமையா இருக்கிறது, கேடான காரியத்துக்கு அடிமையா இருக்குது. ஆமென். கேடான காரியம். ஆமென். ஒரு காலத்தில் காஸ்பல் மாறிக்கிட்டே இருக்குது. காஸ்பல் மாறல, காஸ்பலோடைய டீச்சிங்ஸ், காஸ்பலோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில்
நாம் எப்படி சொல்லுவோம், சினிமா பார்க்குறவங்கெல்லாம் ஐயோ நரகத்துக்கு போவீங்க, மதுபான வெறியர்களே, புகை பிடிக்கிறவர்களே. இப்போ அது அப்படியே மாறுது. இன்னைக்கு ஊசி போடுறான், ஊசி போட்டுக்கிறான், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான். இன்னைக்கு கஞ்சாவில் கள்ள சாராயத்தில் சாவுறான். ஒரு முறை சாரதாஸ்க்கு வெளியில் ஒரு தம்பி என்கிட்ட பட்ஸு கொடுத்தான். நான் வேணாம் தம்பி, நான் இந்த பட்ஸ் லோக்கல் பட்ஸ் வாங்க மாட்டேன், எனக்கு வேணாம், காதில் உடஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லி நான் அன்பாக பேசுகிறேன் அவன்கிட்ட. இல்லைண்ணே வாங்குங்கண்ணே படிக்கணுண்ணே வாங்குங்கண்ணே அப்படி இப்படின்னு ஏமாத்துறான். சரின்னு சொல்லிவிட்டு நான் பாவமாக இருந்துச்சு, நான் இருக்கிறத அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பட்ஸ் எனக்கு வேணாம், இந்த பணத்தை வச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே அப்படின்னா அப்புறம் ஒருத்தனை தனியாக கூப்பிட்டு ஒரு 4-5 பசங்கள் 3 பேர் அங்கிட்டு தனியாக போயிட்டான். இவனை கூப்பிட்டோம், நான் இவனோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன், சுவிசேஷன் சொன்னேன். அப்போ அவன் சொல்கிறான், ஆனால் எல்லாருமே இங்கே போதைக்கு அடிமை. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபெவிக்காலை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு ஏதோ பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய காரியம் இருக்குது. இந்த நம்ம கொரோனா காலத்தில் கொஞ்ச நாள் டாஸ்மாக் மூடப்பட்டிருந்த பொழுது அந்த சானிடைசரை எடுத்து போதை உண்டாக்கிக்கிட்டவன்லாம் இருக்கான். புதுசாக இன்னைக்கு அடிமைத்தனத்திற்கு கேட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக எல்ஜிபிடி அப்படின்னா என்ன, லெஸ்பியன், ஓரின சேர்க்கையாளர்கள், ஆண் ஆணோடு பாவம் செய்வது, பெண் பெண்ணோடு பாவம் செய்வது, இப்படி ரொம்ப மோசமான விதத்தில். என்னடா இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி உலகம் இப்படி மோசமான இடத்துக்கு நேராக போயிட்டே இருக்குது. இன்னொருத்தருடைய மனைவியோடு 2 ஜோடிகளுடைய இசைவோடு ஜோடிகளை மாற்றி பாவம் செய்கிறார்கள், விபச்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. எங்கே நடக்குது? ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, சென்னையில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பயங்கரமாக கேட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கேடான காரியத்திற்கு, நரகத்திற்குரிய காரியத்திற்கு, பாவத்திற்குரிய காரியத்திற்கு, இருளின் அதிகாரத்திற்குரிய காரியத்துக்கு இன்னும் 10 வருஷம் கழித்து இன்னும் பயங்கரமான நமக்கு யோசித்து பார்க்காத பாவங்களிலே சமுதாயம் சிக்கியிருக்கும். நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய ஜெனரேஷனுக்கு மிக அதிகமான சவால்கள் இருக்கிறது. அதை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். இன்டர்நெட்னா என்னான்னு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி இன்டர்நெட்னா என்னான்னு தெரியாமல் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சான்னு கேட்பான். இன்னும் 10 வருஷம் கழித்து வேற ஒரு மறுரூபம் உண்டாயிருக்கும். கேட்டுக்கு அடிமையாக இருப்பதற்கு ஏதுவான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அடிமை தரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களை ஆமென் விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் பாவம் நிவர்த்தியாகும் பொழுது, உன் அக்கிரமம் முடிவுக்கு வரும் பொழுது அங்கே போர் முடியும். இந்த போரை யார் முடிச்சு வச்சா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ பிதாவோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நல்ல கவனிங்க. அவரை பிதாவாகிய தேவன் பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். வசனம் சொல்லுகிறது, அவரை குற்ற நிவாரண பலியாக அவருடைய ஆத்துமா ஒப்பு கொடுக்கப்பட்டதாம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாராம். இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? இப்பையிலிருந்து கணக்கு பண்ணால் தோராயமாக 2800 ஆண்டுகளுக்கு முன்பு. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து கணக்கு பண்ணால் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், நொறுக்கப்பட போகிறார், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்று தீர்க்கதரிசி தரிசனம் கண்டு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் போரை முடிக்கும்படியாய் குமாரனாகிய இயேசு
தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அவர் சொன்னார், எல்லாம் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்தது. எப்போ முடிவுக்கு வந்தது? இயேசு தம்மை தாமே சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது முடிவுக்கு வந்தது. அப்போ உங்கள் போர், என் போர் எப்போ முடிவுக்கு வரும் தெரியுமா? எப்போ நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகும், எப்போ நம்முடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த சம்பத்தாகிய கர்த்தருடைய ஜனமே, என்றைக்கு உன் பாவம் நிவர்த்தியாகும், உன் அக்கிரமம் நிவர்த்தியாகும் தெரியுமா? உன் அடிமைத்தனம் முடிவுக்கு வரும் தெரியுமா? நீங்கள் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் உங்கள் போர் முடிவுக்கு வரும். எபிரேயர் நிருபத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் பழைய ஏற்பாட்டின் லேவியர் ஆகமத்தின் புதிய ஏற்பாட்டின் கோணம் தான் எபிரேய நிருபம். அங்கே எபிரேய நிருபத்தில் நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், நன்றாய் துணிகரமாய் தெரிந்து சத்தியத்தை அறிந்து ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை என்ன செய்வானா? காலால் மிதிக்கிறவனாயிருப்பான். அவருடைய இரத்தத்தை காலால் மிதிக்கிறவனாக இருப்பான். ஆமென். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வருது தெரியுமா? அவன் பாவம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரத்தை நீங்கள் எதற்கென்று ஒப்பு கொடுப்பீர்களோ அப்படி உங்கள் சரீரம் அதற்கென்று ஒப்பு கொடுக்கப்படும். முதல்ல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டேன், ஒரு நாளும் அக்கிரமத்தில் வாழ மாட்டேன், ஒரு நாளும் மனப்பூர்வமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை தவறி போனதற்கு பிற்பாடு உங்கள் இருதயம் வாதிக்குதுன்னா, உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் என்ன எல்லாரும் செய்யாதையா செஞ்சிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி செஞ்சுக்கலாம், ஆமென், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பந்தி எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போய் பந்தி எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும் என்கிற அந்த மனநிலை உங்களுக்கு வந்து அது தொடருமானால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்மாற்றத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ யார் முதல்ல போருக்கு முடிவை கொண்டு வரணும் தெரியுமா? ஒருத்தர் போரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டார், டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனால் போர் இன்னும் தொடருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் மனப்பூர்வமாய் தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமமும் பாவமும் செய்து மனப்பூர்வமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் என்னை மன்னிங்க, என் குற்றங்களுக்கு என்னை மன்னிங்க, என் அடிமைத்தனத்திற்கு காரணம் நான் என்னை விரும்பி விட்டு கொடுத்தது தான் அதற்கு காரணம், என் பாவத்தை மன்னிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிட்றேன், பேச வேண்டியதற்கு இன்னும் 1/4 மணி நேரம் செய்திருக்கு, நான் பேச விரும்பலை, நேராச்சு. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 1 யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியோ இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், நல்லா சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று, சபையே நீ சொல்லுகிறாய் நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியோ என்று நீ சொல்லுகிறாய் நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு ஐக்கியப்பட்டுட்டேன், நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால நான் உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டு விட்டேன், பாவத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், மாமிசத்தை சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீ என்ன சொல்ற? சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளிலே நடக்கிறவளாய் இருந்தால் சத்தியத்தின்படி நீ நடவாமல் பொய் சொல்லுகிறவனாய் இருப்பாய். இது சபைக்காக கர்த்தர் பேசுறாரு, உங்களுக்காக கர்த்தர் பேசுறாரு, எனக்காக பேசுகிறாரு, சத்தியம் அறிந்தவர்களுக்காக பேசுகிறாரு. நீ என்ன சொல்ற?
வாசிங்க திருப்பியும் இன்னொரு முறை. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியோ, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், இருளை தெரிந்து கொண்டு இருளின் அதிகாரத்தை ஆமென் விட்டு வெளியே வராம அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினதை மறந்து விட்டு இருளின் அதிகாரத்தில் தொடர்ந்து நடப்பாயானால், சத்தியத்தின்படி நடவாமல் சத்தியத்தின்படி நடக்கல, பொய் சொல்லுகிறவளா இருப்போம், பொய் சொல்லுகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க அடுத்த வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, இருளில் நடக்கிற நீ ஒன்றை புரிந்துக, நீ ஒளிக்குரியவன், நீ ஒளிக்குரியவன். சொல்லுங்க, நான் ஒளிக்குரியவன். அவர் ஒளியில இருக்கிறது போல, என்னை அழைத்தவர் ஒளியில் இருக்கிறத போல, அவர் ஒளியில் இருக்கிறத போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நானும் கர்த்தரும் அப்போதான் ஐக்கியப்படுவோம். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியல தெரியுமா? ஜெபிச்சோன தேவ பிரசனத்தை உணர முடியல தெரியுமா? ஜெபிச்சோன தேவனோடு இணைய முடியல, தேவ சத்தம் கேட்க முடியல தெரியுமா? ஆமே, அவர் ஒளியில் இருக்கிறத போல நீங்க ஒளியில நடக்கிறதற்கு உங்களை அர்ப்பணிக்கல அல்லது நடக்கல. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், நானும் கர்த்தரும் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய, அப்பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து சொல்லும், போர் முடிவுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி விட்டு சொல்லும், போர் முடிவுக்கு வந்தது. ஆமே, நான் இருளில் நடப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. இருளின் அதிகாரத்தில் போய் நான் மீண்டும் சிக்கிக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் ஒளியிலே அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, ஒளியிலே நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என் தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஆமே, ஒரு கற்பனையா யோசித்து பார்க்க விரும்புகிறேன். ஆமே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது யாரெல்லாம் ஒளியில் நடக்கிறாங்களோ அவங்கள வேற ஒரு ஏதோ ஒரு ஸ்கோப்பியை வச்சு பார்த்தா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கோப்பின்னு வச்சுக்குவோம் அதுக்கு பேர். பார்த்தா யாரெல்லாம் ஒளியில் இருக்கிறாங்களோ, ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஒழுங்காக நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா தெரிவாங்க? பிரகாசிக்கிறவங்களா தெரிவாங்க. அங்கங்கே ஒரு ஹெவன்லி லைட்டாக, நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல யாரெல்லாம் ஒளியில் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைட்டாக, ஆமேன், அப்படியே இங்கே ஒரே லைட்டாக எரியும், ஒரு லைட்டாக எரியும். சில நேரத்தில் சில வீடியோ வரும், ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது பாருங்கள், கீழே இருந்து மின்னல் போகிறது போல் லைட்டு போய் மேலே ஹெவனுக்கு போகிற தான் அந்த பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமே, உங்களை என்னையும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருளில் நடப்பதற்கு உரியவன் அல்ல. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீ ஒளியிலே நடப்பதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும், அவருடைய குமாரனாகிய இயேசுடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்பொழுது நீங்களும் நானும் கர்த்தரும் சேர்ந்து சொல்லுவோம், போர் முடிவுக்கு வந்தது, போர் முடிவுக்கு வந்தது. என் வாழ்க்கையில் பிரச்சனை இனி வரப்போறதில்லை, வந்தால் அதை மிதித்து மேற்கொள்வேன். என் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சத்துருவின் கிரியைகளும், எந்த ஆமேன் அசுத்தாவிகளின் வல்லமைகளும், பெல்லி சூனியங்களும், மாந்திரிகங்களும், தந்திரங்களும், என் வாழ்க்கையில் என்னை அழிக்கும்படி போராடுகிற எந்த வியாதியும், எந்த மரண கண்ணிகளும் என்னை தொட முடியாது. என் போர் முடிவுக்கு வந்தது. ஏனென்றால் நான் இருளை அப்புறப்படுத்திட்டு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் ஒளியிலே நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏனென்றால் அவர் ஒளியில் இருந்து கொண்டு, அவர் ஒளியான தேவன் என்னை கூப்பிட்றாரு, வா நானும் நீனும் ஐக்கியப்படுவோம் வான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்றாரு. அந்த ஒளியோடு கலந்து கொள்வதற்கு எத்தனை பேருக்கு அந்த ஒளியிலே கலந்து கொள்வதற்கு ஆயத்தம்? எழுந்து நின்று ஆமேன், உங்களுக்கு விரோதமான எல்லா போரையும் கர்த்தர் கேன்சல் பண்ண விரும்புகிறார். சகோதரனே, இந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது, ஒளி சொல்லும், நோ, ஆமென், I will extend your lifetime. யெகோவா ரஃபா என்றால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்றார்னு அர்த்தம். சுகம் கொடுத்து வாழ்க்கையை நீடித்து வாழ்க்கையாய் மாற்றுகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இனிமே எனக்கு தோல்விதான், தோற்று போயிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், I am யெகோவா நிசி, நான் உனக்கு வெற்றி கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமே. ஐயோ நான் குறைவுல இருக்கேன்னு சொன்னீங்களா? நான் ஜெகவா ஜிரே, உன் தேவைகளை எல்லாம், உன் குறைவுகளை எல்லாம் மாற்றி தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். இன்னொரு 5 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம்.